நாயை கல்லை விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களா, அது என்ன பண்ண 4 தெரு அங்கிட்டு போய் நின்று. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. அங்க நின்றுக்கிட்டு தெரியாதா உன்னையை பற்றி, நீ அங்கே இது பண்ண. கேட்குற கேள்விக்கு பதில். புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுகிறோமா? பெரியார் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுகிறோமா? அதானே பேசுகிறோம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும், தமிழுக்காக உழைக்கணும், தமிழுக்காக உயிரையே கொடுக்கணும்னு பேசுகிறவன்ட்ட, அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட, அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யார்? நாங்கள் தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம், அதுக்காக போராடுறோம், உழைக்கிறோம், அதுக்காக உயிரே எங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற மக்கள் யார்? மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யார்? இப்போ பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர்? இதுக்கு பதில் இருக்கா? எங்கள் தாத்தன் ஒருத்தன் கீழப்பழூர் சின்னச்சாமி தீ குளிச்சு செத்தான். அவன் யார் தெரியுமா? திமுகவிலிருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகை வந்தான். பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்தில், நம்ம தலைவர் இது கைவிட்டாருங்கிற கோபத்தில் தீ குளிச்சு செத்தான். பெரியார் பெருந்தகை எழுதுனது பத்திரிக்கையில். அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? முதலா சின்னச்சாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா? சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான். எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில் தீ குளிச்சு செத்து போனான்னு பெருமைப்படுத்தி எங்களை. எப்படி என் தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியில் செத்தாலும் இவங்களுக்கு அதே தான் அவர் எழுதுறாரு. இந்த மொழிக்காக போராடுற பயிலெல்லாம் அவனை 2 கட்டையை வச்சுக்க, இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க, இங்கே தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் சரியாயிருவான்னு சொன்ன பெருந்தகை இவர் தான். இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி. அது அவசியம் இல்லாது. இங்கே தானே இருக்கேன், வந்து எரிச்சிட்டு போகலாம். நேரம் பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான். இப்போ எங்கள் ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீரங்கெல்லாம் எங்கள் பாட்டை ராவணன் இந்த 100-200 மீட்டருக்கு அங்கே வச்சுருவான். எப்படி வச்சுருவான்? பொம்மையாக வச்சுருவான். 10 தலையை வச்சு பொம்மையாக தானே நிற்கிறான். கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா? அங்கே 200 மீட்டருக்கு அங்கேருந்து இங்கிருந்து அம்ப வச்சு அடிப்பான். பொம்மையாக நிற்கும் போதே அவனை பக்கத்தில் போய் கொளுத்த முடியல. எப்படி இருக்கு? அந்த பயம் உங்கள் எல்லா பயலுக்கும் இருக்கட்டும்ங்கிறேன். இப்போ நீ பொம்மையை தான் இருக்க முடியும். பொம்மையேறி அதில் எனக்கு பெருமை தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன் இவ்வளோ பேர்கிட்ட, இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு தான் போவான். நான் 20 விழுக்காடு உழைச்சா போதும். என் கட்சியில் என்னைக்காவது 4 தாள் சுருட்டி நாடங்களும் எனக்கு ஓட்டிருக்கானா? எவ்வளவு என்னுடைய அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாம நீங்க அவங்கள ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா? என்னை சீமான் யாரு தாங்க? இந்த சீமான் எல்லாரும் என்னை ஒட்டி, என்னை ஒளிய, என்னை ஆரிய கைக்கூலி ஈக்குலின்னு ஒட்டி, எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி. என்னைக்காவது இவ்வளவு பேர் என்னை நின்று இவ்வளவு நேரம் எடுத்து காட்டியிருக்கீங்களா? காட்ட மாட்டியா? ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா? என்னென்ன ஏதோ அவங்களால முடிஞ்சது. அதுக்கு எங்க அன்னைகளுக்கு, குறிப்பா என் அன்பு சகோதரன் திரும்ப